மனித குலம் கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் பொய், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அது நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு விதமான பழைய நம்பிக்கைகள், அதிலிருந்து வெளியே வருவதற்கு மனித குலம் விரும்பாது. எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவது என்பது மனிதர்களுடைய இயல்பு. வீட்டில் ஒரு சின்னதாக கொஞ்சம் பூரானுக்கு கொஞ்சம் பெருசு, அது மாதிரி ஒரு பாம்பு போச்சு, அதை அடித்தான். அவன் சம்சாரம் பக்கத்து வீட்டில் போய் சொன்னா 5 அடிக்கு ஒரு பாம்பு எங்கள் வீட்டுக்காரர் அடித்தாருன்னா. அந்த அம்மா தெருவில் எல்லாரையும் பார்த்து அவங்க வீட்டுக்காரர் 15 அடிக்கு ஒரு பாம்பு போச்சான் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். 15 அடி அப்படின்னு. ஏன்னா சொல்கிறவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கணும். சொல்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, நம்ம அந்தஸ்துக்கு பூரான்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால அது பாம்பு ஆக்கணும், 5 அடி ஆக்கணும், அது 10 அடி ஆக்கணும், அவங்கவுங்க அந்தஸ்துக்கு. கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, அனகோண்டாவாக மாறிடுச்சு. அப்படி சுற்றி இப்படி சுற்றி அனகோண்டாவாகவே ஆகிப்போச்சு. இது அந்த ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு துறவி வந்தார். அந்த துறவிகிட்ட ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது மாதிரி அந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர் இது மாதிரி 550 அடிக்கு ஒரு பாம்பு அடிச்சாருன்னா. அவர் பயந்தே போயிட்டார். இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்க ஊரில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவன் வீட்டுக்கு வந்து கேட்டார், ஏப்பா நீ 550 அடி பாம்பு அடிச்சியான்னு கேட்டார். அவன் ஆமாம்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அனாவசியமாக ஒரு பெருமையை இழக்கக்கூடாது. சும்மா அமைதியாக இருந்து ஒரு விருது வருது, அது ஏன் கெடுத்துக்குவானே அப்படின்ட்டு பேசாமல் நின்னான். அவருக்கு அவநம்பிக்கையினால மனைவியை கேட்குறாரு, ஏமா இவர் 550 அடி பாம்பு அடிச்சாரான்னு. அந்த அம்மாவுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம், இவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார் போல் இருக்குது, இதை நாமளும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சும்மா இருந்தது. அந்த வீட்டில் இருந்த சின்ன குழந்தை அதை பார்த்து கேட்டார், ஏன்னா உங்கள் அப்பா 550 அடி பாம்பு அடிச்சாரா அப்படின்னு. அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், செத்த பாம்பு வளருமா ஐயா? இந்த உலகத்தில் செத்த பாம்பு எங்கேயாவது வளருமா ஐயா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன்னா. ஏன் அது 2 அடி, அது செத்தது எப்படி 550 அடி ஆச்சுன்னா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்தியாவில் பிறந்து வளரணும். ஏதோ இத்தனோண்டு நடந்ததை நம்மால் ஊதி 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 பெரிய விஷயமாக்கி அதுக்கே கோயில் கட்டி அதில் 10 பேர் வசூல் பார்த்து அதை சில பேர் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் மேலே போய் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை அழிச்சாட்டியமும் பண்ணுவோம். இத்தனோண்டு விஷயம் ஒன்றுமே கிடையாது, அது ஊதுனா அவ்வளோதான். இது எதனால வருகிறதுனா மனித மனத்துக்கு ஒரு பலவீனம் உண்டு. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல், தவிர்க்க முடியாது.